ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை வேளையில் பரிசுத்தாவியானவர் எனக்கு உணர்த்தின காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். லூக்கா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள், உங்களை பழிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இந்த வசனத்தை அவர் ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு, நம்ம செய்யணும், கிறிஸ்தவர்கள் செய்யணும். சரிங்களா? கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். இயேசுவை நம்புறீங்களா? இயேசு விசுவாசிக்கிறீங்களா? இயேசு தான் எனக்கு எல்லாம் தந்தாருன்னு சொல்கிறீங்களா? இந்த வார்த்தையை கடைப்பிடிங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து நீங்கள் அசால்ட்டு நினைக்கிறீங்க, நரகத்தை குறித்து நீங்கள் அசால்ட்டு நினைக்கிறீங்க. பரலோக ராஜ்யம் நரகம் ரெண்டு கரெக்டாக இருக்குது, உண்மையாகவே இருக்குது. நீங்கள் நம்பணும். நம்ம பக்கத்தில் காற்று இருக்குது, பார்க்க முடியல, நம்புகிறோம்ல. அதே மாதிரி பரலோக ராஜ்யம் தேவராஜ்யம் ரெண்டுமே இருக்குது. முக்கியமாக நம்ம அதை கவனிக்கணும். இவ்வளோ ஆண்டு சொல்கிறாரு, இந்த விஷயங்கள் எல்லாமே கடவுள் இந்த பூமியில் எத்தனை வருஷம் வாழ்வோம், அத்தனை வருஷத்தை அவர் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? நம்ம வாழ வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும். உங்களுக்கு பரலோக ராஜ்யம் போகணும், நித்தியமாக ஆண்டோட வாழணும் அப்படின்னா இதெல்லாம் கடைபிடிங்க. என்ன பரலோக ராஜ்யம்லாம் வேணாம், இந்த பூமியில் உள்ள நன்மைகளே எனக்கு போதும், செத்து நான் நரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வாழுங்க. என்ன உங்களை சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொல்கிறாரு. நீங்கள் சிநேகிக்கலைன்னா நரகத்தான் போவீங்க. உங்களை பகைக்கு நன்மை செய்ய சொல்கிறாரு. பகைக்கிற நீங்களும் பகை செய்கிறீங்களா? நன்மை செய்ய மாட்டீங்களா? கடவுள் இயேசுக்காக சொல்ல வாய் யாரும் இல்லை, கடவுளுக்காக பேச யாரும். நான் பேசுகிறேன். கிறிஸ்தவங்களே, அவர் பேரை வச்சுக்கிட்டு அவர் பேரை சொல்லிட்டு எனக்கு ஆண்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு அவருக்கு விரோதமாக வாழ்ந்தீங்கன்னு வச்சுங்க, சொல்கிறேன், கண்டிப்பாக கடைசி நேரத்தில் உங்களுக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லுவார் ஆண்டவர். அதனால் கர்த்தருக்குள்ள ஒழுங்காக மனம் திரும்பி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவர் நாமத்தை கெடுக்காதீங்க, இயேசுவா பேரை கெடுக்காதீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு அவர் பேரை கெடுக்காதீங்க. அவர் நாமத்தை வீணில் வணங்க சும்மா விட மாட்டார். குடும்பத்தை சும்மா விடாமல் பிள்ளைங்க சும்மா விட மாட்டார். அதாவது சர்ச்சுக்கு தெரியும், பைபிள் தெரியும் அப்படின்னு சர்ச்சுக்கு போகிறாங்களே, மனம் திரும்பாமல் திமிராக வாழ்கிறாங்களே, அவங்களுக்கு நான் சொல்கிறேன் பதில். பைபிளில் சொல்லுது, என் மூலம் வந்து பரிசுத்த அவங்க சொல்கிறாரு. சரிங்களா? கடவுளுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ற ஒவ்வொன்றும் தேவ கோபத்துக்கு ஆளாகுவீங்க. இந்த மாதிரி கடினமாக பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு பாஸ்டர் ஆகாது, பாஸ்டர் சரியில்லாத பாஸ்டர் ஆகுங்க. பரவாயில்ல, இந்த அதிகாலையில் நான் ஜெபம் எனக்கு ஆணை கொடுத்துருந்தாரு. சொல்லிடு, காலம் கடைசி இருக்குது, நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்குது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. பழசை பேசுறது ஏசியா 43:17 ஒரு வருஷம் சொல்லுது, முந்தினவில் நினைக்க வேண்டாம், பூர்வம் சிந்திக்க. பழசை பேசிக்கிட்டு, பழசை நினச்சிக்கிட்டு, பழசவே யோசிச்சுக்கிட்டு அவ்வளவும் பைபிளுக்கு விரோதமாக வாழ்கிறீங்க. உடம்பு தாங்காது, குடும்பம் தாங்காது, உங்கள் பிள்ளைங்க ஆண்டு மறந்துடுவார், உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் வேலை, உங்கள் நன்மைகள் எல்லாத்தையும் விட்டுருவார். உலகத்தில் உள்ள அந்த கிறிஸ்து என்ற ஒரு ஆவி என்ன பண்ணும், நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி பணம் கொடுத்து சொத்து கொடுத்து உங்களை நரகத்துக்கு பார்த்து கொண்டு போயிடும். எச்சரிக்கையாக இருங்க. இது சொல்கிறதுக்கெல்லாம் உலகத்தில் ஆள் கிடையாது. சரிங்களா? உங்கள்கிட்டருந்து வாங்கி உங்கள்கிட்டருந்து ருசி பார்த்து உங்களை வழி ஒதுக்கிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுளுடைய கால் சொல்லி நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். இந்த வசனங்களை புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து வேணுமா, அந்தி கிறிஸ்து வேணுமா? கிறிஸ்துவின் ஆவி உங்களை நடத்தணுமா, அந்தி கிறிஸ்துவின் ஆவி நடத்தணுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கும் பணம் வசதியெல்லாம் வரும். அதனால் பணம் வசதி வர்றதுனால எனக்கு கடவுள் தான் கொடுக்குன்னு நினைக்காங்க. ஏன்னா கடவுள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கீங்களே. இதை செவி கொடுக்குற நீங்கள்
உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஏன் சொல்கிறாரு, உங்கள் சிநேகிங்கிறார். எங்கே சிநேகிக்கிறீங்க? அந்த வசனமே உங்களுக்கு நிறைவேறலையே. உங்களை பயன் நன்மை செய்ய அது செய்யறது இல்லையே. ஆனவனா பழச பேசுறது, மன்னிக்கிறது இல்லை, இறங்கி வந்தாலும் மன்னிக்கிறது கிடையாது, மன்னிப்பு கொடுக்குறது கிடையாது. பாவம் மன்னிக்கப்படலன்னா திமிர்வாதக்காரன் படுத்த படுக்கைக்கான தான். நம்ம பாவம் மன்னிக்கப்படலன்னா படுத்த படுக்கையே மாறிடும், நினச்சிக்கோங்க. பைபிள் சும்மா எழுதி வைக்கல. பொழப்பு இல்லாமல் ஒரு ஊழியக்காரன் ஆண்டு சபையில் வச்சு பிரசங்கம் பண்ண வைக்கல. தன் பாவங்களை மறைக்க வாழ்விட மாட்டேன்னு பைபிள் சொல்லுகிறது. பாவங்களை அறிக்கை பண்ணுறதில்ல, மன்னிக்கிறது இல்லை யாருமே. நம்ம பாவத்தை மட்டும் அவர் மன்னிப்பார். அவர் பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தால் ஒரு திமிர்வாதக்காரன் தூக்கிட்டு வர்றாங்க. அவன் பாவத்தினால தான் அவன் கட்டப்பட்டு படுத்து கிடந்தான். பாவம் மன்னிக்கப்பட நம்ம படுத்த படுக்கையாக மாறிடுவோம். எச்சரிக்கையாக இருங்க ஆணுடைய காரியங்களுக்கு. இப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் விரும்பதை விட கடவுளுடைய காரியம் நீ என்ன செஞ்ச அதை கேட்பாரு. ஆமாம், வாழாமல் இருந்தது ஒரு காலம், கீழ்ப்படியாமல் இருந்தது ஒரு காலம், ஏதோ பலகீனப்பட்டு இருந்த ஒரு காலம். இப்போ எல்லாம் சுதாரித்து உணர்ந்து மனம் திரும்பும்போது மனம் திரும்பிக்கோங்க. பழசையே பிடிச்சிக்கிட்டு பழசையே பேசிக்கிட்டு நான் மன்னிக்க மாட்டலாம், இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னு கிடந்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி அவங்க நடத்துறது அந்த கிறிஸ்துவின் ஆவி தான் அவங்க நடத்தும். அந்த நரகத்தை கொண்டு போது அவங்க நடத்தும். அங்கே போன நித்திய வேதனைப்படும். அது அவியாத அக்கினி அது இருக்குது. காலம் பொல்லாதான் இருக்குது. அவர் வருகைக்கான அடையாளம் பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய், அன்பு இல்லாமல் போகும், அக்கிரமம் மிகுதியாகும், அறிவு பெருத்த இதெல்லாம் இந்த பூமியில் பார்க்குறோம். இதை பார்த்துக்கிட்டு இன்னும் மனம் திரும்பாமல் ஏனோ தானே வாழ்கிறோமே. நம்மளை வர்ற தேவனுடைய கோபத்தை தப்பி வைக்கிறது நமக்கு யார் இருக்கா? நமக்கு இருக்கிற பணம், அந்தஸ்து, சொத்து, சோகம், உறவுகள், நண்பர்கள் யாருமே நம்ம கடைசியில் காப்பாற்ற போகிறது கிடையாது. சரிங்களா? இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். மனம் திரும்புங்க. பழசை நினச்சிட்டு பழசை பேசிக்கிட்டு கிடக்காதீங்க. மனம் திரும்ப மாட்டேன்னு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க குடும்பத்தை அவர் மறந்துடுவார். இந்த வசனம் குத்தப்பட்டுச்சுன்னா ஒழுங்காக மனம் திரும்பிக்குங்க. ஆண்டவர் ஏசப்பக்காரி என்ன உங்களுக்குலாம் விளையாட்டா? ஏசசாமின்னா உங்களுக்குலாம் விளையாட்டுன்னு கேட்குறேன். கர்த்தருடைய காட்டில் கவனமாக இருங்க. ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும், கவனமாக இருங்க. உங்கள் அப்பா அம்மா ஆவிகள் உங்களை ஃபாலோ பண்ணும், தெரிஞ்சுக்கோங்க. மனம் திரும்புங்க. நீ எதெல்லாம் ஆசையாக பார்க்குறியோ அதெல்லாம் ஆண்டவர் மறந்துடுவார். பிசாசு கையில் எடுத்துக்குவான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பைபிள் இவ்வளோ எழுதிருக்குது. இப்படி நம்ம வாழன்னு ஒரு கவலைப்படுறதில்ல. மாசமாக போராடி பழசை பேசிக்கிட்டு பழையவே யோசிச்சுக்கிட்டு பழைய காரியத்தையே நினச்சிக்கிட்டு நான் மன்னிக்க மாட்டேன், நீ மன்னிக்க மாட்டேன். மன்னிக்காமல் போங்க. உங்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டார். பாவம் ஒரு மனுஷங்களும் இருக்கும்போது அவன் திமிருவாத காரணம் மாறி அவன் படுத்த படிக்க மாறிடுவான். அதிகாலையிலேயே ஆசீர்வாதம் கேட்குதா நம்ம எல்லாத்துக்குமே? அதிகாலை தேவை செய்தியில் ஆரோக்கியமான உபதேசம் வசந்தப்படி வாழாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கர்த்தர் நாம் தூசிக்கப்படுது. அவர் நாம் தூசிக்க சும்மா விட மாட்டார். உன்னை நீ வீணாக கிடந்தா ஒன்றுக்கு கடமையாக ஒன்று தூக்கிட்டு வந்து உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்தி வரல வச்சாருன்னா ஆண்டுக்குன்னு வாழாமல் உனக்குன்னு சுயநலமாக தான் நீ வாழுவீங்களா? கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவன் பேரை சொல்லாதீங்க. சபைக்கு போனால் ஒழுங்காக மனம் திரும்புவீங்க, இல்லாட்டி சபைக்கே போகாதீங்க. கர்த்தர் என்ன உங்களுக்கு உங்கள் வீட்டு வேலைக்காரரா? கர்த்தர் என்ன உங்களுடைய இது உங்களுக்கு என்ன இது உங்களுக்கு என்ன உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு என்ன அசால்ட்டானவரா? கடவுளுடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. என்ன நாளைக்கு எதுவுமே உங்களை பார்க்காது, கர்த்தருடைய காரியம் மட்டும் உங்களை பாதுகாக்கும். அதனால் மனம் திரும்புங்க. லூக்கா 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பைபிள் படித்தா தானே தெரியும். சும்மா பேருக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தால் எப்படி தெரியும்? பைபிள் படிங்க. பைபிள் இப்படி இருக்கிறனால பாருங்கள். பைபிள் நீங்கள் யாரும் படிக்கிறதும் இல்லை, படித்தேன்னு சொன்னாலும் கேட்குறதும் இல்லை. அப்போ அவ்வளோ திமிரு ஆண்டுக்கும் வாழ்கிறதில்ல. ஆண்டு பெரியாலும் நீங்கள் மேலே பார்த்துடலாம். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை அவர் ஆசிரியக்கணும், உங்கள் குடும்பத்தை அவர் ஆசிரியக்கணும். பெற்றுக்கு நன்மையை நீங்கள் அதிகமாக்கணும். இழந்து போகாதீங்க. கர்த்தருக்கு உண்மையாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் செஞ்சால் தான் ஆசீர்வதிப்பார். இல்லாட்டி பிசாசு வந்து ஆசீர்வதிக்கமாக நடித்து நரகத்துக்கு கொண்டு வருவான். கவனமாக இருங்க. நீங்கள் மட்டும் ரசிக்கப்பட போதுமா? நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட ரசிக்கப்பட வேணாமா? ஏற்கனவே வந்த பல கஷ்டங்கள் பத்தாதா?
கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தர் சாதாரணமானவங்கள, கர்த்தருக்கு பயப்படுங்க. தேவனுக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறையும் வராது எப்படி சொல்லுகிறது. பிள்ளைகளே வாங்க, கர்த்தருக்கு போதிப்பேன் வசனம் சொல்லுகிறது. நேற்று சங்கீதம் சொல்லி கொடுத்தேன். அதனால் கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தர் நான் பயப்படட்டும். நான் அவருக்கு பயந்து தான் இந்த பிரசங்கத்தை சொல்லி தான் ஆகணும். பாஸ்டர் இருக்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா கிறிஸ்தவரும் சொல்கிறேன், நான் பாஸ்டர் இருக்கிறேன். வசனப்படி வாழலைனாவே நீ கர்த்தருக்கு பயப்படணும்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை மனம் திரும்ப ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை அவர் நினச்சி ஆசீர்வதிக்கட்டும். பரலோகத்தின் ஆசீர்வாதம் நிரப்படுங்க, கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நிரப்படுங்க. அந்த கிறிஸ்துவின் ஆவியில் நிரப்பப்பட்டு அது கிறிஸ்து நினச்சிட்டு ஏமாந்து வழி தவறி நரகத்துக்கு போயிடாதீங்க. கர்த்தருக்கு இந்த இந்த பிரசங்கம் நிறைய பேர்த்து பிடிக்குன்னு தெரியாது. இதுதான் உண்மையான பிரசங்கம், இதுதான் ஆரோக்கியமான பிரசங்கம். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் இந்த பாஸ்டர் மூலமாக பேசுகிறார் உங்ககிட்ட. பாஸ்டருக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கும் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியா இல்லை அந்திகிறிஸ்துவின் ஆவியா, நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தான் முடிவெடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாருமே இந்த இந்த மெசேஜ் எடுத்துக்க, எல்லாத்துக்குமே தனிப்பட்ட முறையில் அனுப்புகிறேன், எல்லாத்துக்கும் அனுப்புகிறேன். இதை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.